இரவுக்கு வந்து பயணம் செய்கிறேன்டா. பெரிய டிப்பர் கிணறு வாகனங்கள் யானைக்கிட்ட ஒரு சம்பவம் பார்த்துட்டு தான் போகணும். யாழ்ப்பாணத்திலேருந்து 384 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். சரியாக எங்கள் ஊரில் இருந்து கதிர்காமம் நோக்கி நாங்கள் வண்டியில் பயணம் செய்ய போகிறோம். இப்போ 1 இல்லை 2 வண்டியில் 4 பேர் போக போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரியாக ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து வலிக்கிறோம். கதிர்காமத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் ஒரு விடிஞ்சிருமென்று தான் நினைக்கிறேன். 9 மணி நேரம் காட்டினது அது கூட தான் நடக்கும். போகிற வழியில் காட்டு வழி பாதை யானையிலாம் நாங்கள் பார்த்துட்டு போவோம். இந்த வண்டியில் போகிறது என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் யாழ்ப்பாணத்திலேருந்து வண்டியில் போக பார்ப்பீங்க கதிர்காமத்துக்கு, அப்படி நிறைய இடங்களுக்கு. அப்படி போகிறாக்களுக்கு இந்த காணொலி ஒரு உதவியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். வெற்ற வழியிலேயே நிறைய சம்பவம் இல்லாமல் ஆகிட்டு முதல் நான் திருவண்ணாமலைக்கு போவேக்க அந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு மெக்கானிக் கடை உண்டு. அங்கே வந்து இன்ஜின் ஆயில் மாதிரி தான் போனது. அதே மாதிரி இந்த முறையும் இன்ஜின் ஆயில் மாதிரி தான் போக வேண்டியிருக்கு. அதனால தான் நான் வந்து நிற்கிறேன். அடுத்த எங்களோட வந்த மிச்சம் 2 பேரும் வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்போ அவையிலோட போய் இந்த ஜாயின் பண்ண அப்படியே போகிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு ஆள் வந்து இணைகிறார். அவர் வந்து தம்புளையில் வந்து ஜாயின் ஆவார். யாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸ்டான்லி ரோட்டில் இருந்து இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, மெக்கானிக் கடை. அந்த மெக்கானிக் கடைகளுக்கு தான் வந்து நிற்கிறோம். கைதடி பிள்ளையார் கோயிலில் வந்து நிற்கிறோம். எங்களோட வந்த மிச்சாக்கள் இது மற்றால காட்ட முடியாத நிலைமை. 2 பைக்கில் போகிறோம். 2வது ஸ்டொப் பாயிண்ட் வந்து முருகண்டி. அதுக்கு எங்கால பவுனியா, அதுக்கு எங்கால எங்கேன்னு சொல்லி பிளான் பண்ணல. தமிழில் எப்படி நிப்பாடுவோம். இதுக்கு இடையில் வந்து பெரும்பாலும் நிப்பாட்டவே மாட்டோம். போகிற வழியில் ஏதாவது இடையூறு வந்தால் நாங்கள் நிப்பாடுவோம். அப்படியே போவேக்க பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுண்டு. நேரம் சரியா 6:30. முருகண்டிக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் போகவே இல்லை. இடத்துல அப்படி லைனுக்கு கடை இருக்குது. இந்த கடை வந்து 24 மணி நேரம் ஓப்பன்லேயே தான் இருக்கும். கடையில் வந்து அண்ணன் நிற்கிறார். அதில் நிற்கே நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். டிவி போடுறோம் மிஷின். முரணி வந்தால் நெஸ்கோப்பியும் ரோலும் பழமையாக வேண்டி சாப்பிட்றது வழக்கம். அதை வேண்டி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வெளிக்கட்டுருவோம். இந்த பயணம் செய்கிறாங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ரைட் போகிறீங்கன்னா இரவில் போகிறத தவிர்த்து கொடுங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா இரவில் போக தான் போகணும். நாங்களும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்து மாட்டு போட்டோம். இல்லை நாங்கள் விடியவே வெளிக்கட்டுருவோம். இரவில் வந்தால் மாடு ஊருக்க போவோம், பூச்சி வந்து கண்ணி கிடைக்கும். அப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஜானை வரும். நாங்கள் போகிற இடம் வந்து ஜானை காடு. அதெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். கதிர்காம கந்தன் தரிசனம் நாளைக்கு வந்து நடக்கும். இது வந்து பகுதி 1 வீடியோ. அடுத்த வந்து பகுதி 2 பகுதி 3 வந்து ரோல் வந்து வேணது. ரோல் வந்து பிரச்சனை இல்லை, சுட சுட தான் தந்திருக்கணும். ஆனால் சாப்பிடல, சாப்பிடுவாங்க. இரவுக்கு வந்து மோட்டோ பைக்கிங் செய்யலாம். ஏன்னா இருட்டுக்கு வந்து பெரும்பாலும் ஒன்றுமே தெரியாது. அதனால் ஃபோனில் நான் வீடியோ எடுத்து போகிற இடங்கள் நான் அப்படியே காட்டிட்டு வரேன். முருகண்டி, மாங்குளம், புளியங்குளம், தாண்டிக்குளம், பவுனியா. இப்போ நாங்கள் பவுனியாவில் நிற்கிறோம். நேரம் சரியாக ஒரு 8-10 ஆகுது. இப்போ வெற இடங்களில் வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும். வெற இடங்களில் வந்து போக்குவரத்து பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் அதிகாரி நிறைய பேர் நின்றவேல். ஒரு 5 இடத்துல நின்றவேல். இது நான் என்னது உங்களுக்கு சொல்கிறேன்டா, நீங்கள் யாராச்சும் யாழ்ப்பாணத்திலேருந்து எந்த இடத்துக்கு இப்போ இருந்தாலும் போகிறீங்கண்டா இப்போ இந்த வழியால் தான் போய் ஆகணும். பவுனியா வந்து தான் போகணும். அதனால் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிங்கோ. ஏண்டா கடைப்பிடிக்காட்டிக்கு இப்போ இந்த வெற வழியில் உங்களுக்கு ஒரு 11 வரும். நாங்கள் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து 70க்குள்ளே தான் வந்துடுறாங்க. 60லேயும் வந்துடுறாங்க இன்னும்லாம். இப்போ வவுனியாவிலேருந்து அடுத்த ஸ்டாப் பாயிண்ட் வந்து தம்புள்ளைக்கு நாங்கள் போயிடுவோம். இப்போ பஸ்ஸில் நீங்கள் போகிறதா இருந்தால் யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு 6:20க்கு தான் இருக்குது. அது வந்து பின்னேறம் தான் இருக்குது. ஒரே ஒரு பஸ் தான். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 2100 எடுக்கணும். வவுனியாவில் நிற்கிறோம். நாங்கள் வந்த வண்டி இதுலேயும் ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் நின்றுட்டு தான் போகிறோம். தொடர்ந்து மூடையில் நின்றுட்டு போனால் எங்களுக்கு பாதுகாப்பு. வீட்டை இருந்து விரைக பிலாப்பழம் கொண்டு வந்தாங்க. 20 கிலோமீட்டர் வந்தால் மதவாச்சி அங்கால வந்துடுவோம். அப்படியே பிலாப்பழம் வீட்டை இருந்து பிலாப்பழம் கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டை வந்து பிலா மரம் இருக்குது.
அப்போ வீட்டை பிரிச்சுக்க இருந்த பிலாப்பழத்தை நாங்கள் அப்படியே எடுத்து வந்துட்டோம். அப்படியே போக சாப்பிட்டுன்னு போகிறது. நாங்கள் நிற்கிறோம் ஒரு வயல் வழி, முன்னுக்கு வந்து காடு இருக்கு. இந்த இடத்தால மிக கவனமாக போகணும். என்னதுண்டா வாகனம் நிறைய பெரிய டிப்பர் கிணறு வாகனங்கள் நிறைய இதுக்கால போகும். அதனால நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுனாலும் பார்த்து தான் போகணும். ஏன்னா அப்படி வாகனங்கள் போகுது. இதால் நேரம் சரியா 10 மணி ஆகுது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த மரதன் கடவை, இந்த நைட் கடையில் நிற்கிறோம். எங்களோட வந்த ஒரு ஆளுக்கு வந்து நித்திர தூக்கம். நித்திர தூக்கத்தால் தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம், இதில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே நாங்கள் தம்புள்ளே போயிடுவோம். இரவில் வந்து தொலைதூரம் நீங்கள் பயணம் செய்யுங்க வண்டியில். இப்படி ஒரு பிளேண்டியோ இல்லை டீயோ ஓடிச்சா நித்திர தூக்கத்தை போகலாம். இல்லாட்டிக்கு தண்ணியை எடுத்து மூத்த கழுவிட்டு போவோம். இல்லாட்டி போகிற வழியில் நித்திர தூக்கம் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தம்புள்ள நகரத்தில் நிற்கிறோம். சரியா சம்பத் பேங்க் இருக்குது. அதுக்கு முன்னுக்கும் எங்களோட வந்த விவேக் டேய் சரியா ஒரு 5 மணித்தால பயணம் என்ன இருக்குது கதிராமம் போகிறதுக்கு. இப்போ வந்து 11 மணி. முன்னுக்கு வந்து ஒரு காரில் வந்து சிங்கள பாட்டு படிக்குது. நல்லா இருக்குது. பாப்போம் எப்படியும் நாங்கள் விடிஞ்சிடும். விடிய போய் கொண்டு நிற்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனி என்ன இருக்குன்னு சொன்னது. கொத்து இருக்குது, ரைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? மரக்கறி. மரக்கறியா? கோயிலுக்கு போகிற மெச்சம் சாப்பிடக்கூடாது. சரி பரவாயில்ல, சாப்பிட்டு போவோம். வாங்க போய் குளிச்சுப்போம். கடை நல்லா இருக்குண்ணா. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுமா. கடைக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து சிக்கன் ரைஸ் இருக்குது, அடுத்தது கொத்து இருக்குது. கோயிலுக்கு போய் மெச்சம் சாப்பிடக்கூடாதுன்றத இதில் ஏதாவது பான் இருக்குது. எங்களுக்கு இந்த ஒரு பான் வாழைப்பழம் இருக்குது. பானும் வாழைப்பழம் தான் சாப்பாடு உனக்கு. நல்லா இருக்கும். நல்லா தான் சாப்பாடு சாப்பிடுவோம். வேறு வழி இல்லை. இன்னைக்கு ஒரு பொடி பான் பருப்பு. நீ தான் ஓடிக்குது பூனை குட்டி. இடத்தின் பேர் என்ன சொன்னி? விவேக். கழுகாங்க. நான் பான் சாப்பிட்ற நேரம் 12:30. பானும் பருப்பும் சோயாமிட்டும் சுட தந்துருக்கணும். சுட தான் தருவாங்க. எப்படின்னா கதிராமம் போகிறதுக்கு விடிஞ்சிடும். 6 மணி 7 மணி ஆயிரும். ஒரு ஆள் வண்டியிலேயே நல்லா நிற்கிறேன். பிறகு இல்லாமல் வந்து பூச்சி இல்லாமல் வந்து கண்ணுக்கு அடிச்சது. ஆனால் கண்ணுக்கு நான் கண்ணாடி போட்டதால் தப்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் யாராச்சும் நைட்டுக்கு வண்டியில் வர்றீங்கன்னா கண்ணாடியை போட்டுணும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதே மாதிரி கைக்கு ஒரு க்ளவுஸ், ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுருந்தா கொஞ்சம் குளிரை தடுக்கிற மாதிரி இருக்கும். மழைக்கு ரேங்கோட் எல்லாம் போட்டு வந்தீங்க. சரி, இல்லாடி மழை வந்த எங்களை மாதிரி ஒவ்வொரு இடத்த ஒதுங்கி இருக்க வேண்டி வரும். நாங்கள் சாப்பிட்டு கடையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் நாங்கள் பயணிக்கணும். பார்ப்போம் எப்படி முடிகிறதுலாம் போயிடுவோம். இரவுக்கு வந்து பயணம் செய்கிறேன்டா பார்த்து கவனமாக போங்க. ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இருக்கும் இரவில் பயணம் செய்கிறது. இதில் ஒரு பெட்ரோல் பங்க். பெட்ரோல் ஏற்கனவே இருக்குது. கதிராமம் போகிறதுக்கு காணும். இருந்தாலும் போகிற வழியில் அந்த காட்டு வழி பாதையில் இடையில் நின்று விட்டால் ஒரு சிக்கலாகி விட்டுரும். அதனால் வந்து நாங்கள் பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சினாங்க. ஒரு 600 அடிச்சினாங்க 2 வண்டிக்கும். இதுவும் காட்டு வழி பாதை தான். ஆனால் பார்த்த இருட்டில் வந்து இது தெரியலை. சும்மா பாதை மாதிரி தான் இருக்குது. பகலில் தான் தெரியும். இந்த ரோட்டால் நாங்கள் போகிற ரோட்டாலையெல்லாம் ஜானை போகிறது கூடவா 1-2 வாகனங்கள்லாம் போகுது. விவேக்கு ஏன் சுகமாக இருக்கிறீங்க? அப்போ கண்ணுக்கு பூச்சி போயிடுச்சு. அதான் தண்ணி. எங்களோட வந்த விவேக்குக்கு கண்ணுக்கு பூச்சி அடி. அங்கால வந்த 2 பேர் நல்ல நித்திர. அதில் டிரைவர் மட்டும் நித்திர இல்லை. பின்னுக்கு இருந்தால் டிரைவரை நித்திர உள்ள வைக்கிறார். அவர் நித்திர கொண்டு அப்படியே எல்லாம் பயங்கரமாச்சு. வந்துட்டு பூச்சி அடிக்குது, வண்டு போகுது. 4 மணி ஆகிட்டு இன்னும் கதிராமத்து போயில. எப்படி நாங்கள் விடிஞ்சிடும் 6 மணி ஆயிரும். எங்களோட வந்த ஒரு ஆளை வேனில் போக வச்சாச்சு.
பின்னுக்கு இருந்து நித்திரோண்டு கீழே விழுகிறான். வெள்ளவாயா போய்த்தான் போகணும். சரி அந்த இடம் தெரியலை. குளிர் ரெண்டா சும்மா பயங்கரமாக குளிருது. இப்போ ஏசி வீட்டை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் குளிரும். நேரம் சரியா 4:30. இப்போ பின்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது தானே, அந்த கடையில் தான் நிற்கிறேன். அது ஒரு சாப்பாடு கடை தான். அங்கே வந்து இப்போ காலமே நேரத்துக்கு தேவையான அந்த உணவுகளை வந்து தயாரிச்சு கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம். உள்ளுக்கு வந்து பிளேன் டிக்கெட் நாங்கள் பாட்டு வந்து சிங்கள பாட்டு தான் படிக்குது. ஆனால் அண்ணா வந்து தமிழ். அப்போ எங்கே ஊரிங்கன்னு கேட்டவர் கதிர்காமத்துக்குன்னு சொன்னாங்க. எங்கேருந்து வரீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து சொன்னாங்க. அப்போ அந்த அண்ணா நல்ல மாதிரி காய்ச்சார். இப்போ எங்களுக்கு பிளேண்டி போடுறார். அப்படியே ஒரு சுட சமோசா அதே பண்ணி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் போவோம். கண்ணெல்லாம் பாருங்க, இரவு நேரத்தில் பயணம் செஞ்சால் அப்படி தான் போகும்போது தான் தெரியும் அங்கால என்ன மாதிரி உண்டு. என்னமோ ஒரு 63 கிலோமீட்டர் இருக்கு. மக்களே பிளேண்டியை குடிச்சிட்டு அப்படி சுட சமோசா. மக்களே போகிற வழியில் யானை வழிமறித்து விட்டது. இந்த இடத்தை தாண்டி தான் போகணும். யானைக்கிட்ட ஒரு சம்பவம் பார்த்துட்டு தான் போகணும். அதில் கயஸ் வேற வந்து நிற்குது. எங்களுக்கு பின்னால் அந்த பஸ்ஸும் அதில் நிற்குது வேறங்க. ஆனால் அந்த அண்ணா தைரியமாக வந்துட்டாரா? அதில் பாருங்க ஆக்கள் வந்து பயம் இல்லாமல் வேறினோம். பாப்பா நாங்கள் அதால் தான் போகணும். போடாடே ஆறரைக்கு செல்ல கதிராமம் போகிற பாதையில் நிற்கிறோம். 2 கண்ணையும் பாருங்க எப்படி இருக்குண்டு. இங்கால ஏதோ நிலைமை சார் கண்ணெல்லாம் பூச்சி அடித்து பயங்கரமாக சிவந்துட்டு செல்லக்கதிராமம் போகிற பாதையில் தான் நிற்கிறோம். அப்படியே இன்றைக்கு நாளைக்கு இங்கே தான் நிற்போம். இன்றைக்கு நாளைக்கு ஏன் சோறு வாங்க நினைக்கிறீங்க? சோறு அது ரெண்டாம் கட்டம். முதலாவது செல்லக்கதிராமம், 2வது கதிராமம், அடுத்தது வள்ளிமலை ஏழுமலை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். இன்றைக்கு இந்த முறை போன முறை ஏழுமலையும் கதிராமம் தான் பார்த்துட்டு போனாங்களே அந்த பிறகுறாவே. இந்த முறை எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு காணொலியாக காட்டிட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து கதிராமத்துக்கு வந்ததுக்கு வந்து பெட்ரோல் செலவு என்ன மாதிரிண்டா, இப்போ ஒரு வண்டிக்கு வந்து 3100 நாங்கள் அடிச்சினாங்க. 3100 9 லிட்டர் ஒரு 250 மில்லிலிட்டர் வந்தது. அதில் வந்து நாங்கள் 530 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். ஒரு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-45 அதுக்குள்ளே வேலைஞ்சிருக்கு. அதனால நாங்கள் பெட்ரோல் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்துட்டோம். அதுவும் வந்து இப்போ தனியாக வர்றதா இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து விரையிலாது. தனியாக வந்தால் பட்ஜெட் வந்து கூடும். இந்த காணொலியை பற்றி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் செய்வீங்க யாராச்சும். அப்படி இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை சிலதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்குவோம், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காட்டு வழி பாதையில் விரைக்க யானை ஒன்று நாங்கள் பார்த்தனாங்க. ஒரே ஒரு யானை. நீ பார்த்தனியே? நாங்கள் பார்த்தனாங்க. ஆனால் அந்த யானை வந்து பழக்கப்பட்ட யானை தான். அவ்வளோண்டு பயமன்று இருக்காது. சில பேர் பயந்தோண்டு தான் நின்றவேல். நாங்கள் அப்படி அந்த யானை பக்கத்தில் மூடிச்சலால் வந்து நாங்களும் பயந்து கொண்டு தான் நின்றது. பயந்தோண்டு தான். ஆனால் வெளியில் உங்களுக்கு தைரியமாக இருந்திருக்கும். ஆனால் உள்ளுக்கு பயந்தோண்டு தான் வந்தாங்க. அப்படியே பயந்து ஒரு மாதிரி வந்துட்டோம். நிறைய பேர் அந்த யானை நிற்கே வந்தவேல். அவ்வளோ அந்த யானை வந்து ஆக்களுக்கு வந்து தாக்கமுண்டும் தெரியலை. அது வந்து சாதுவாக தான் நின்றது. ஆக்கள் வந்து அப்படி அதுக்கால போயிட்டோம். அதனால நீங்கள் வரும்போது பயப்பட தேவையில்லை. பயம் இல்லாமல் வரலாம். ஓகே மக்களே, இந்த காணொலி இதோட நிறைவு ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய்.